ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் வச்சு ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கிறக்கு அதுக்கப்புறம் தான் நான் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் வணக்கி எடுத்துகிட்டு அதோடு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சோயா இருக்குல்ல, அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோடு கொஞ்சம் தயிர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு அதை ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாத்திரத்தில் வணக்கி எடுத்துக்கலாம். இப்படி வணக்கி எடுக்கிறதுனால சோயாவில் அந்த மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் தாளிக்கிறது தான். தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் விட்டுட்டு அதோடு சோம்பு, கடுகு, அந்த பிரியாணிக்கு போடுறோம்ல அந்த மசாலாலாம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். அண்டு பச்சை மிளகாய் போட்டு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வணக்கிட்டு அதோடு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போக வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி சின்ன தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி எப்போதுமே நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் அப்படின்னா அதோட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வணக்கணும் அப்படின்னா தக்காளி நல்லா வணங்கி வந்துடும். ஸோ அதை நம்ம வணக்கி எடுத்துட்டு அது கூடவே இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டேட்டோ தோல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதுக்கப்புறம் கேப்சிகம், குடைமிளகாய் இருக்குல்ல, அதை அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வணங்க விட்டுடலாம். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணங்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 7 நிமிஷம் வெந்தால் கூட போதும். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சோயா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துட்டு பச்சை வாசம் போனோன்னே இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு கொதிக்க விடணும். அப்போ தான் ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே இறங்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு குழம்பு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.